காதலர் தினம் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் ஒசூரில் ரோஜா மலர்கள் விற்பனைக்காக தயார் நிலையில் உள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பிப்ரவரி மாதம் பிறந்தது முதலே காதலர்களை தொற்றிக்கொள்கிறது காதலர் தின ஃபீவர். பிப்ரவரி 14ஆம் தேதிதான் காதலர் தினம் என்றாலும் ஒரு வாரத்திற்கு முன்னரே கொண்டாட்டத்தை தொடங்கி விடுகின்றனர் யுவன்களும் யுவதிகளும். எல்லா காதலர் தினத்திலும் காதலர்களின் காதல் பயணத்திலும் முக்கிய பங்கு வகிப்பது ரோஜா மலர்களே. காதலின் அழகையும் அன்பின் ஆழத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் மேனி எங்கும் முட்களுடன் அழகிய இதழுடன் இருக்கும் மலர்களை அன்பின் அடையாளமாய் உணர்கின்றனர் காதலர்கள். அந்த வகையில் மலர்களை பகிர்ந்து கொண்டு காதலை வளர்ப்பதுடன் சேர்ந்தே விவசாயத்தையும் வளர்க்கின்றனர் காதலர்கள். ஆம், காதல் தினத்தன்று கோடிக்கணக்கான மலர்கள் விற்பனையாகும் என்பதால் காதலர் தின சீசன் என தனி பெயர் வைத்து ரோஜா மலர்களை உற்பத்தி செய்கின்றனர் விவசாயிகள். குறிப்பாக ஹொசூர் பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் ரோஜா தோட்டங்கள் அமைக்கப்பட்டு தரமுள்ள ரோஜா மலர்கள் விற்பனைக்காக உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஹொசூரில் சிறந்த மண் வளம், சீரான தட்பவெப்ப நிலை உள்ளதால் அங்கு அதிக அளவில் ரோஜா மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் காதலர் தினம் ஆகிய விழா காலங்களில் இந்தியாவின் பல நகரங்களுக்கும் மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா மற்றும் வளைகுடா நாடுகள் ஆகிய வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டுகளில் காதலர் தின கொண்டாட்டத்திற்கு 1 கோடி மலர்களுக்கு மேல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த ஹொசூர் பகுதி மலர் விவசாயிகள் இந்த ஆண்டு வெளிநாடு ஏற்றுமதி கடுமையான சரிவை சந்தித்துள்ளதாக கூறுகின்றனர். டொமஸ்டிக்னா ஓரளவுக்கு கிடைக்கும் சார், ஆனால் எக்ஸ்போர்ட் போனால் நம்மளுக்கும் நல்லா இருக்கும் சார். ஒரு 2 ரூபா 3 ரூபா சேர்த்து வரும். ஒரு ஃப்ளவருக்கு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணலாம். கவர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் இந்த ஜிஎஸ்டி அதுலேயும் கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸஸ் வரும். நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல ரேட்டு வரும் சார் எக்ஸ்போர்ட் போனால். சர்வதேச அளவில் போட்டி நிலவுவதால் ஏற்றுமதிக்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என்றும் கோருகின்றனர். வெளிநாடு ஏற்றுமதி சரிவை சந்தித்தாலும் அதே மாதிரி கென்யா, இத்தோப்பியா நாட்டுகளிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் சர்வதேச அளவில் போட்டி இருக்குது. அந்த போட்டியை வடித்து நம்ம அதிகப்படுத்தணும்னா இங்கே குவாலிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி குவான்டிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு அரசாங்கம் எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கு. இது வரையும் மானியம் ரொம்ப மானியம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணாங்கன்னா நாங்கள் ஏற்றுமதி அதிகப்படுத்துவோம். இந்திய காதலர்கள் ஹொசூர் ரோஜா மலர்களை விரும்பி வாங்கி தங்களது அன்பர்களுக்கு அன்பை வெளிப்படுத்த வழங்கி வருவதாக ஹொசூர் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அதனால இந்த பயன்பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அது காதலர்கள் பயன்படுத்துறாங்க, அதிகமாக பயன்படுத்துறாங்க. இந்த விவசாயத்துக்கு லாபத்தை கொடுக்குறாங்க. காதலர்கள் கூட வர அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு இப்பெல்லாம் அதிகம் இந்த மலர்களை தான் பயன்படுத்துறாங்க காதலர்கள். ஹொசூர் பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் 5 கோடி ரோஜா மலர்கள் இந்திய காதலர்களுக்காகவே அனுப்பி வைக்கிறோம். அவர்கள் ஹொசூர் விவசாயிகளுக்கு கை கொடுப்பார்கள் எனவும் நம்பிக்கை தெரிவித்தனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஹொசூரில் இருந்து செய்தியாளர் ஜே சுராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.